ஆஹா, இன்னைக்கு நமக்கு விதிச்சது பழைய சோறா, பிரியாணியா இல்ல ஃப்ரூட் ஜூஸான்னு தெரியலையே. இன்னைக்கு நமக்கு தலையில எது விதிச்சாலும் நம்ம அதை ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். ஸோ நமக்கு என்ன விதிக்குதுன்றதை தாண்டி நம்ம கூட இருக்கவங்களுக்கு என்ன விதிக்க போறதுன்றதான் மிகப்பெரிய ஆர்வமே. எஸ், யாருக்கு என்னென்ன வருது அப்படின்னு சொல்லிட்டு சீட்டுகளுக்கு போட்டு பார்த்துருவோமா? வெல்கம் பேக் டு த சேனல் துபாய் தமிழ் பொண்ணு. நான் உங்கள் சார். அவங்க வீடியோக்குள்ள போகலாம். பார்க்கும் போது எச்சல் ஊறுதுல. பழைய சாதம்னாலே சூப்பர் தானே இந்த வெயிலுக்கு. ஸோ சூப்பரான பழைய சாதம், தொட்டுக்கிறதுக்கு நார்த்தங்காய் ஊறுகாய், தென் ஒரு ஃப்ரூட் ஜூஸ், அதோட பிரியாணி. பிரியாணி பிடிக்காதவங்க யாருன்னா இருப்பீங்களா? கண்டிப்பாக இருக்க மாட்டீங்க. ஸோ பிரியாணியோட முட்டை வறுவலும், அதுக்கப்புறம் வந்து சிக்கன் கிரேவி, அதுக்கப்புறம் ரைத்தானி, ஏகப்பட்ட ஐட்டங்கள் இருக்கிறது. எஸ், இதில் யாருக்கு என்னென்ன விதிக்க போகிறது அப்படின்றது தான் இந்த கேமே. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேப்பர் எடுத்து அதில் வந்து பார்த்தீங்கன்னா நேம் எல்லாம் எழுதி வச்சு எல்லாமே ரெடியாக இருக்குது. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா சீட்டு குளிக்க போட்டு யாருக்கு என்னென்ன விதிக்க போகிறதுன்னு வந்து பார்க்க போகிறோம். ரியலாகவே விளையாடும் போது எங்களுக்கு அவ்வளோ ஆர்வமாகவும் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாகவும் இருந்தது. ஸோ இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கும் கண்டிப்பாக இது சேம் ஆர்வம் இருக்கும். ஸோ எங்களுக்கு என்ன விதிக்க போகுது அப்படின்றது பார்க்கறதுல ஒரு மிகப்பெரிய ஆர்வம் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும். ஏன்னா எனக்கே வந்து பார்த்தீங்கன்னா என் தங்கச்சிக்கு என்ன விதிக்கும், எங்கள் அப்பாவுக்கு என்ன விதிக்கும் அப்படின்ட்டு நான் யோசிச்சு கெஸ் பண்ணிக்கிட்டே இருந்தேன். ஸோ என்னோட கெஸ்ஸிங் வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே பாருங்கள். வீடியோவில் பயங்கரமான இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம்லாம் வெயிட்டிங். ஸோ இதில் எதுவும் சீட்டிங் நடக்கக்கூடாது இல்லையா? ஸோ அதனால தான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டிட்டேன் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். பழைய சோறு அதை அழகாக மடிச்சு போட்டாச்சு. அதுக்கப்புறம் பிரியாணியும் வந்து பார்த்தீங்கன்னா காட்டிட்டேன். அதுக்கப்புறம் ஜூஸு. ஸோ இது மூணுமே, இந்த 3 சீட்டு மட்டும்தான். இதை தாண்டி எக்ஸ்ட்ரா மெனுவும் இல்லை வைக்கிறதுக்கு. ஸோ இது 3 மட்டும் தான் நாங்கள் வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இந்த 3த்தில் யாருக்கு என்னென்ன வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருவோம். எஸ் மேட்ஸ், இந்த கேமில் யாரெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ண போகிறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி பாப்பாலேருந்து ஆரம்பிக்கிறேன். மேல் வீட்டு குட்டி பாப்பா, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட தங்கச்சி, அதுக்கப்புறம் நானே, என்னோட அப்பா. ஸோ நாங்கள் 4 பேர் தான் இந்த கேமை வந்து விளையாட போகிறோம். ஸோ இதில் யாருக்கு என்ன விதிக்க போகுது அப்படின்றத மிகப்பெரிய ஆர்வமே. ஆனால் எனக்கு வந்து பிரியாணி தான்ப்பா வேணும். ஸோ வந்து நாங்கள் விளையாடுறத வந்து பார்த்தீங்கன்னா லைவாகவே போய் காட்ட போகிறேன். ஸோ என்னோட வாய்ஸ் வரை கட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மதியானம் லஞ்சுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 ஐட்டங்கள் இருக்கிறது. ஸோ சாப்பாடு யாருக்கு வந்து சாப்பாடு விதிக்கலையோ அவங்களுக்கு வந்து ஜூஸ் தான், வேறு வழி கிடையாது, அதெல்லாம் குடிச்சாகணும். ஸோ பழைய சோறு கிடைக்கிறவங்களுக்கு பழைய சோறு தான் சாப்பிடணும். பிரியாணி கிடைக்கிறவங்களுக்கு பிரியாணி நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இதோட யாரெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ண போகிறாங்கன்னா இந்த கேமில் நான், என்னோட தங்கச்சி, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு குட்டி தங்கச்சி, இதான் எங்கள் அப்பா. ஸோ நம்ம 4 பேரை வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேம் விளையாட போகிறோம். ஸோ இந்த கேம் விளையாட நீங்களும் ரெடியா? ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்குது. உங்களுக்கு என்ன விதிக்கணும்னு நினைக்கிறேன்? உனக்கு இதில் 3ல் எது வரும்? என்ன வேணும் சொல்லு. பிரியாணி தான் வேணுமா? சரி, ஓகே. உனக்கு ஜூஸ் வேணுமா? கடவுளே, உனக்குப்பா பழையது சொல்லு. பழைய சோறு முதல்ல ஆளாயிரம். எனக்கு பிரியாணி தான்ப்பா வேணும். ஏன்னா இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு செஞ்சு பாருங்க. உனக்கு ஜூஸா? பிரியாணி யாருக்கு என்ன விதிச்சதுன்னு பாத்துடலாம். உனக்கு பிரியாணியா? சார் தான் மனசு மாறிட்டாரு அவரு. ஸோ பிரியாணி தான் வேணுமா அவருக்கும்? எனக்கும் பிரியாணி தான் வேணும். ஸோ இந்த பாப்பாவுக்கு பிரியாணி தான் வேணும். இவருக்கு மட்டும் சரி, விடு ஒரு சான்ஸ் தான். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாப்பா தான் எடுக்க போறா. ஸோ எடுமா, ஒன்னு எடுக்கணும். பிரியாணி வீட்டுக்கு அந்த பாப்பாக்கு. ஸோ கிரேட் மௌனி, உனக்கு விதிச்சது பிரியாணி. எனக்கு என்ன விதிக்க போது தெரியலையே. 2வது சரி, நீ 2வது வச்சுன்னா உனக்கு தான் நீங்களை எடுக்கலாம். பிரியாணி போட்டுருவோம். ஸோ நல்லா கொடுக்குங்க. 3 மணிக்கு தான் நீங்க சாப்பாடு. பழைய சோறு வேணும். பழைய சோறு பச்சை மிளகா. பழைய சோறு வேணும்னு சொன்னதே மாதிரி பழைய சோறே விழுந்துச்சு. இது உனக்கு பழைய சோறு தான். சோ உனக்கு வந்து பிரியாணி தெரியல, கொட்டை எதுவும் அதான் தெரியும். இவங்களுக்கு வந்து பழைய சோறு தான் விதிச்சிருக்கு. அந்த நேரம் கிட்ட காமிக்கணும். ஸோ அடுத்தது வந்து சின்னவங்க நான் தான், அப்புறம் தான் நீ லாஸ்ட். சரியா? உனக்கு வந்து ஜூஸ் வரணும். எனக்கு பிரியாணி வேணும். எனக்கு பிரியாணி பிரியாணி பிரியாணி. பாப்பா நானே குளிக்க நானே எடுத்துக்கூடாது. எனக்கு என்ன முடியும் நினைக்கிறவங்களுக்கா? எனக்கு பிரியாணி வேணும்பா. பிரியாணி 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 பிரியாணி. ஸோ எனக்கு பிரியாணி கச்சிச்சே. சூப்பரே, ஜாலி ஜாலி. பழைய சோறு. உனக்கு என்னப்பா? பழையதே வரணும். சரிடா, உனக்கு ஜூஸ் வேணும்னு நினைக்கிறேன். ஜூஸ் கிரேட் அப்பா.
நான் சொன்னதே நடந்துச்சு, நான் சொல்றதெல்லாம் நடக்குதே கடவுளே. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேமில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மதியானம் லஞ்சு கரெக்டாக டைம் 2 மணி ஆகுது. ஸோ பார்த்தீங்கன்னா இவளுக்கு வந்து பிரியாணி விழுந்திருக்கு, எனக்கும் பிரியாணி வந்திருக்கு, அப்பாவுக்கு ஜூஸ் வந்திருக்கு, இவளுக்கு வந்து பழைய சோறு பாவம். ஸோ உங்களுக்கு இன்னைக்கு விதைச்சது பழைய சோறு தான், என்ன பண்ணுறது, பரவாயில்லையா? எஸ், யாராருக்கு என்ன விழுந்திருக்கோ அதை வந்து அவங்கவுங்களுக்கு வந்து வச்சிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே வந்து பழைய சாதமே என் தங்கச்சிக்கு வந்து வச்சாச்சு. ஸோ ரெண்டாவது அப்பாவுக்கு வந்து ஃப்ரூட் ஜூஸு. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு லஞ்சே தான், ஏன்னா நேர்மையாக விளையாடணும் இல்லையா. ஸோ யாராருக்கு என்ன விழுந்ததோ அதை தான் சாப்பிட்டாகணும். ஸோ அப்பா வந்து பார்த்தீங்கன்னா லஞ்சு இந்த 3 டம்ளர் ஜூஸுமே அவர் தான் சாப்பிட்டாகணும், வேறு எதுவுமே அவருக்கு கிடையாது. ஸோ ஃபுல்லாக அவருக்கு தான். ஸோ அடுத்ததாக பாப்பாவுக்கு வந்து பிரியாணி, தென் எனக்கும் பிரியாணி. ஏன்னா எனக்கும் பிரியாணி தான் படிச்சது, எங்கடா பழைய சோறு விந்துருமோ நினச்சேன். கடைசியில் பார்த்தீங்கன்னா பழைய சோறு எனக்கு பிடிக்கும், பட் பிரியாணியை பக்கத்தில் வச்சுட்டு பழைய சோறு சாப்பிட சொன்னால் எப்படிப்பா சாப்பிட முடியும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லி நாங்கள் வின் பண்ணதை அவங்கவுங்க சாப்பிட ஆரம்பிச்சாச்சு. ஸோ இந்த வீடியோ பிடிச்சினா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட சேர்ந்து லைக் பண்ணுங்கள். உங்களை அகைன் சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணுறேன் இதே மாதிரி. பாய். ஒரு வீட்டில் இத்தனையும் கிடைக்கிறதும் கஷ்டமாடா, யாரும் பார்க்காம தெரியாம திங்கோணும், தெரிஞ்சு போச்சுன்னா தொலை கவிழ்ந்து நிக்கோணும்.